நான் சென்னைக்கு வந்தப்போ முறை நான் ஊழியம் பண்ண வந்தப்போ என் தலையில் சீடியெல்லாம் தூக்கி வச்சு வந்தேன். இதே சென்னையில் அட்டைப்பட்டியில் கேசட்ஸை தூக்கிட்டு நான் வந்திருக்கிறேன். I want my children to know how and what God has done in my life. If I'm not going to tell them what God has done for me, they will never know how they got into what they are experiencing right now. ஆண்டவர் எனக்கு பண்ணின நன்மைகளை. நான் ஒரு சின்ன ஊர்ல படிக்கிறதுக்கு கூட ஃபீஸ்க்கு காசு இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஆண்டவர் என்னை அழைத்தார், ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார், ஆண்டவர் எனக்கு சாப்பாடு கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு ட்ரெஸ் கொடுத்தாரு. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு வழி கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு ஊழியத்தில் வாசல்களை திறந்து கொடுத்தார், ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்தினார். இதையெல்லாம் நான் என் பசங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொன்னா என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு அவன் போட்டிருக்கிற பேண்ட்டுக்கு அவன் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கான்னு அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு அவன் போட்டிருக்கிற ஷூவுக்கு அவன் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு அவன் படிக்கிற படிப்புக்கு அவன் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும்னு அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களை because we did not talk about the legacy, we did not talk about what God has done, we raise a generation that is ungrateful. குடும்பமா உட்கார்ந்து படத்தை பார்த்து படத்தை டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் பண்றீங்க. ஐயா, உங்க பிள்ளைகளோட உட்கார்ந்து என்னைக்காவது உங்க ஹிஸ்டரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை எப்படி ரட்சித்தார், இன்னைக்கு இருக்கிற வேலை உங்களுக்கு எப்படி கிடைச்சது, உங்க அப்பாவை ஆண்டவர் எப்படி ரட்சித்தார், அவர் ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது எப்படி ஆண்டவர் அவருக்கு அற்புதம் பண்ணினார். நிறைய நேரத்தில் இப்ப இருக்கிற சந்ததிக்கு ஆண்டவர் இதற்கு முன்பாக உங்க வாழ்க்கையிலேயோ உங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில் உங்களுடைய சந்ததியிலேயோ செய்த நன்மைகளை அவர்கள் அறியாமல் வளரும் பொழுது அவர்கள் நன்றி இல்லாமல் வளருவார்கள். நான் சின்ன பையனா இருக்கும்போது ஆப்பிள்லாம் பணக்காரங்க தான் சாப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கு என் பிள்ளைங்க ஆப்பிள் சாப்பிடும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்படிடா, இதுதான் உங்க அப்பா நிலைமை. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஆப்பிள் கொடுத்துருக்காருன்னா அதுக்கு நீ நன்றி உள்ளவனா இருக்கணும். A lot of times we do not have those intentional conversations. உட்கார வச்சு அவனை பூமர் மாதிரி பேசி அவனை ஆண்டவரை வெறுக்க வைக்காதீங்க. But you have to have real heart to heart conversations. Some of us, we are living in the blessings of the prayers of our parents or your grandparents. But have you passed down the story? ஐயா, இன்னைக்கு நீங்களாம் கொஞ்சம் பேர்ல நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு உங்க ஜெபம் இல்லை காரணம், உங்க அப்பாவோட ஜெபம், உங்க அப்பா பண்ண தியாகம் காரணம். அதுல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த ஸ்டோரியை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பாஸ் பண்ணீங்களா? அவங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், எங்க தாத்தா காரணம், எங்க தாத்தாவோட அப்பா காரணம்னு தெரியுமா? சில சமயம் பார்க்கும்போது இவனெல்லாம் ஏன்டா ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருங்கிற மாதிரி இருக்கும்.